ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா காஞ்ச எறா சம்பல் தான். இது இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு ரசத்துக்கு சைடிஷ்ஷாக நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். இது எப்படி செய்கிறதுன்னா சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள். 10 காஞ்ச எறாவை நல்லா ஊற வச்சிடணும். பச்சை எறா கிடையாது, காஞ்ச எறாவை 10-15 எடுத்துக்கலாம். நான் ஊற வச்சுக்கிட்டு ஒரு 10-15 வரமிளகாவும் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்து அந்த வரமிளகாவோட நிறைய பூண்டு, ஒரு 10-12 பூண்டு ப்ளஸ் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெங்காயம் இல்லைன்னா 1.5 வெங்காயத்தை வெட்டி அதோடு சேர்த்து அரைச்சி வச்சிடணும். நல்லா குறைன்னு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சிடணும். அது இல்லாமல் தனியாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச எறாவை அதையும் தனியாக அரைச்சி வச்சிடணும். அது ஒரு ஓட்டிலே ஓட்டினா நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி வந்துடும். அதையும் தனியாக எடுத்து வச்சிடணும். இதுக்கு ரொம்ப தேவையான மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை. சட்டி காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றிட்டு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக, அதை எடுத்து சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கணும். வதக்கினோன்னே மிளகாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாவோட பூண்டு வெங்காயமும் கொஞ்சமாக அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிக்கணும். அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுருள நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் தக்காளி எக்ஸ்ட்ரா கூட 2 சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வர அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கிட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டிக்கணும். அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச எறா, அந்த எறாவை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு புளி தண்ணி நம்ம ஊற்றி நல்லா கிண்டணும். இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நல்லா சுருக்குன்னு இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ்ஷாக நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் செஞ்சதே பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த எறான்றனால பூண்டு போட்டு அரைச்சனால வாயு பூண்டு போட்டிருக்கனால சாப்பிட்லான்னு ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். ஏன்னா எறா வாயு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.